மிகப்பெரிய இழப்புங்க. இது வந்து சாதாரணமான இழப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா, இப்பதான் பாரதி ராஜா சார் மறைந்தார். அவருடைய சிஷ்யன் உடனே அவரோடயே போயிட்டார். இதுதான் உண்மை. இப்போ பூர்ணிமா பாக்கியராஜ் வந்து என்னுடைய திருமண நாள் ஆனதுலேருந்து நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கேப்டன் ஃபேமிலியும் பாக்கியராஜ் சார் ஃபேமிலியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சொக்கத்தங்கம் அப்படின்ற ஒரு படம் கேப்டனுக்காக டைரக்ட் பண்ணாருங்க. இது சாதாரண ஒரு இழப்பு கிடையாதுங்க. இப்போ அவங்க சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நேற்று குஷ்பு மேடமோட டாட்டர் மேரேஜ் போயிருக்காங்க, வாக்கிங் போயிருக்காங்க. ஸோ அந்த அளவு ஆக்டிவாக இருந்திருக்கார். ஸோ சடன் டெத்துங்கிறது நிச்சயம் யாராலையும் ஏற்றுக்க முடியாது. 80ஸ்லலாம் கோல்டன் பீரியட் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் வந்து கேப்டன், ரஜினி சார், கமல் சார், இளையராஜா சார், பாரதி ராஜா சார், பாக்கியராஜ் எல்லாம் ஒரு கோல்டன் எரா ஃபார் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு லெஜெண்டாக போயிட்டுருக்காங்க. அதனால் இது சாதாரண இழப்பு கிடையாது, மிகப்பெரிய இழப்பு. அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உற்றார் உறவினர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக, கேப்டன் சார்பாக, எங்கள் ஃபேமிலி சார்பாக, எங்களுடைய தேமுதிக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடையணும். அவங்க மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் வாழ்ந்தது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். அதுதான் சொன்னேன், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இல்லை, 1990 நாங்களும் அவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லா ஹீரோவுடைய ஒய்ஃப்ஸு நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது சத்யராஜ் சார் ஒய்ஃபு, பாக்யராஜ் சார் ஒய்ஃபு, இளையராஜா, நாங்கள்லாம் ஒரு பெரிய டீம். நாங்கள் எல்லாருமே லேடிஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். யாரோட மூவி ரிலீஸ் ஆனாலும் ப்ரிவியூக்கு போவோம், நாங்கள் கூப்பிடுவோம். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அப்போ இருந்து என்னுடைய வளைகாப்பு, பிரபா வயிற்றில் இருந்தப்போ வளைகாப்புக்கு வந்திருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்க, 1990 நட்புங்க. பல முறை பாக்யராஜ் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, கேப்டனு வந்து இப்போ கூட அவங்க சொன்னாங்க, மனித நேயம் மிக்க ஒரு மனிதர் கேப்டன் அப்படின்னு பாக்யராஜ் சார் அடிக்கடி பூர்ணிமா மேடம்கிட்ட சொல்லுவாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் எவ்வளோ பேர்கிட்ட பழகினாலும் கேப்டன் மாதிரிலாம் ஒருத்தர் பார்க்கவே முடியாது அப்படின்றத அவர் சொக்கத்தங்கம் அந்த படத்தை வந்து கேப்டன் எப்படியோ அந்த உண்மையான டைட்டில் அவருக்காக வச்சு, உண்மையிலே கேப்டன் சொக்கத்தங்கம், அதனால தான் அந்த டைட்டில் அவருக்கு வச்சேன், உண்மையிலே அப்படியாப்பட்டவர்னு சொல்வாராம். அதை தான் பூர்ணிமா மேடம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த நட்பு சாதாரணம் கிடையாதுங்க. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ, இப்போ நான், சுதீஷ், நாங்கள்லாம் மிகப்பெரிய ஃபேன், பாக்யராஜ் சாரோட ஃபேன். அவரோட மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலி நாங்கள் போய் பார்ப்போம். அப்படி ஒரு ஃபேன்ஸு நாங்கள்லாம். எல்லாமே சில்வர் ஜூப்ளி ஹிட். ஒரு படம் இல்லை, 2 படம் இல்லை, எல்லா படம் அவரோட படம் எனக்கு பிடிக்கும். நான் பல முறை அதை அவர்கிட்டயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் இன்னைக்கு நம்ம கூட இல்லை என்பதை ஏற்றுக்க முடியலைங்க. அவர் ஆன்மா சாந்தி அடை